22 முதல் 25 வசனங்கள் வரைக்கும். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இந்த வார்த்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னுடைய இந்த செய்திகள் எல்லாமே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அதனுடைய ஆழங்கள் என்ன, நான் பல ஆண்டுகள் வாசிச்சிருப்பேன், அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஒரு நாள் எனக்கு அதுல ஏதோ ஒன்று மறைந்து இருக்கிறது என்று தெரியும் பொழுது அதை நான் விளங்கிக் கொள்ள முயற்சி. தேவன் தம்முடைய ஆவியினாலே என்ன எனக்கு விளங்க வைக்கிறாரோ அதை உங்களுக்கும் என்ன செய்யறேன், நான் சொல்வதுதான் இயல்பாய் நடக்கக்கூடிய காரியம். அதைத்தான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இது யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்றாருன்னு நாம இதை பார்க்கும்போது தெரியும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு இவர் இதுல? இந்த பிரமாணத்தை அவர் எழுதும் போது என்ன சொல்றாரு? நான் நிர்பந்தமான மனுஷன், இன்னும் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன சொல்றாரு பாருங்க, நான் என்னை சிறையாக்கி கொள்ளும் பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி. அப்ப பவுல் இன்னும் பாவத்துக்குள்ள இருக்கார் போல. இந்த அப்படித்தானே இது நாம புரிந்து கொள்ள முடிகிறது. பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது பாவத்துக்குள்ளதான் இருக்கார் போல. வேறொரு பிரமாணம் எனக்குள்ள இருக்கு, அந்த பிரமாணம் என்ன பாவத்துக்கு சிறையாக்கிக்குது. ஐயோ, நான் நிர்பந்தமான மனுஷன், யாரு என்ன இதுல இருந்து விடுதலையாக்க கூடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இது இருக்கு. ஆனா நாம் விளங்கி கொள்ள வேண்டியது எப்போதுமே அப்படி அல்ல. அவர் இதிலிருந்து விடுதலை பெற்ற மனிதன். அவர் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை பெற்றவர். அதனாலதான் அவர் அடிக்கடி சொல்றாரு, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களுக்கு சொல்றேன். அப்ப இப்படி அடிமையா இருந்தால் அவர் அப்படி சொல்ல மாட்டார் தானே, என்னை போல் ஆகுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார். இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, என்னிடத்துல பாவம் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நான் நீதிமான் ஆகிறது இல்ல, என்ன நீதிமான் ஆக்குகிறது கர்த்தர். இப்ப என்ன சொல்றாரு, என்னிடத்துல பாவமே இல்லைன்னு அவர் வாக்குமூலம் தர்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, பாவத்துல நான் இருக்கிறேன், என்ன இந்த சரீரத்திலிருந்து யாருன்னு. அப்ப என்னதான் இதுல விளங்கிக்கிறது? இதற்க புரியுதா? நம்ம என்னதான் இந்த வார்த்தையை வச்சு நாம் என்ன விளங்கிக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒருவரிடத்திலே ஒன்றை நாம் சொல்லும் பொழுது, பாத்தீங்களா, நீங்க அந்த செய்யும்போது தப்பு தானே செஞ்சீங்க அப்படி என்று சொல்லுவதை விட, அப்படி சொன்னா அவரு நான் தப்பு பண்ணனா அப்படின்னு என்ன செய்வாரு, திருப்பி கேட்பாரு. பாருங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் தப்பு செய்யறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, சரி ஆமா ஆமா ஆமான்னு நம்ம அவர்களை என்ன நீங்க நியாயந்து இருக்கிறோம், ஆமாதான் நாமளும் சில நேரத்தில் அப்படித்தானே இருக்கிறோம் அப்படின்னு நாம என்ன செய்யறோம், நம்மை புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அதுபோல இவர் மற்றவர்களை, அந்த ரோம சபையாரை குற்றப்படுத்தாமல் அவர்களுக்கு அதை விளங்க வைப்பதற்கு தன்னை ஒரு உதாரணமாக அங்க முன்வைத்து காண்பிக்கிறார். அவ்வளவுதான். அவர் அந்த பாவ பிரமாணத்துக்கு என்ன இல்லை, அடிமை இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இது நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறதா? இது நம்முடைய இதை நான் இங்க பாருங்க, நான் சொன்னேன் வசனத்தை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துவிடும் என்று சொன்னேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் 18:24 படிங்க. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் வந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவருமான அப்போலோ என்று பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆதியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் பாருங்க, அப்பல்லோங்கிறவன சொல்லப்படுகிறது. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு, என்னங்க இது வித்தியாசமா இருக்கு. இவரு பாருங்க, அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவன், 24ஆம் வசனத்தை கவனிங்க. பிறந்தவன் சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன், அப்பல்லோ என்னும் பேரு கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் ஆவியிலே அனலுள்ளவனாய். பாருங்க, அவன் ஆவியில நல்ல வைராக்கியத்தோடு என்ன செய்யறான், திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். இவன் போதகம் பண்றத ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இவனை சேர்த்துக்கிறாங்க. ஓ, இந்த இவன் நல்ல வசனத்தை பேசுறாரு, சேர்த்துக் கொள்றாங்க. சேர்த்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஏன் சேர்த்து அவன்கிட்ட தானே கத்துக்கணும். அவர் தான் வேதத்துல வல்லவராச்சே, அவர்கிட்ட தானே இவர் கத்துக்கணும். இவங்க ஆனா இவங்க என்ன சொல்லப்படுது பாருங்க அந்த வசனம். அவனை 26ஆவது வசனத்தின் பின்பகுதி, அவனை சேர்த்து கொண்டு அதிக திட்டம். பாருங்க, அவன் வேதாகமல்ல சிறந்தவன், அவன் பேசுறவன். இப்ப அவனுக்கு என்ன சொல்றாங்க, இவங்க விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்கு. பாருங்க, விளக்கி சொல்லி 28வது வசனம், யூதரோட பலமா தர்க்கம் பண்ணி வேத வாக்கியங்களை கொண்டு நல்லா கவனிச்சிங்க இந்த சம்பவத்தை நீங்க. இவன் வேத வசனத்துல தேர்னவன், இவன் போதகம் பண்ணி அத இவங்க சேர்த்து மறுபடியும் இவனுக்கு போதகம் பண்ணி இங்க சொல்லப்படுகிறது இயேசுவே கிறிஸ்து என்று பயங்கரமா தைரியமா பேசுற ஒரு ஆளு. அது மட்டும் இல்ல, கிருபையினாலே விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாகவும் இருந்தார். அடுத்த வசனத்தை படிங்க, 19. போய் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பெற்றார்கள். பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது வந்தார். அந்நிய பாஷைகளை பேசி பாருங்க, எவ்வளவு வல்லமையான ஆளு. ஆனா அங்க என்ன நடக்கல, அந்நிய பாஷை அபிஷேகம் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பவுல் விளக்கமா சொல்லி கொடுக்கிறார் ஒரு விஷயத்த. பாருங்கப்பா, இப்படி நீங்க பெற்றிருக்கிற ஞானஸ்நானம் அது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம், அது சரியானது இல்ல. நாம பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாம ஞானஸ்நானத்தை பெறணும். அப்போ பரிசுத்தாவி உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்து ஞானஸ்நானத்தை பெற்ற உடனே என்ன செஞ்சது, அவர்கள் அவ்வளவு கிறிஸ்துவை இயேசுதான் கிறிஸ்து என்று மேசியா என்று அவர்கள் திருஷ்டாந்தப்படுத்தி பேசிட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தை அவங்க அறியல. அதனால அவங்க பரிசுத்த ஆவியை
எப்ப அறிந்து கொண்டார்களோ உடனே கிடைச்சது. அப்ப என்னங்க இது பாருங்க, நம்முடைய அறிவு தேவன் நம்மை ஒரு விதமாக நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் வடிவமைத்திருக்கிறார். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காமிச்சா நல்லா விளங்கும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்ன பண்ணீங்க? அப்போஸ்தலர் 8:27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் தலைவனுமாயிருந்த ஒரே நிமிஷம், தேவ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இங்க எத்தியோப்பியன் ஆகியன்னு இருக்கு இல்லையா? நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு அரவாணி, இவர் ஒரு 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர். இவர் ஆண் பெண் ரெண்டும் சேராத ஒரு பாலினத்தை சேர்ந்தவர். பாருங்க, இவர் என்ன செய்யறாரு பாருங்களேன். இது இவர்களை நாம் சமுதாயத்தில் ஒதுக்க கூடாது, இவர்கள் தேவனுடைய சபையில இருக்கலாம், இவர்கள் என்ன செய்யலாம், நம்மை போல எல்லா விதங்களும் நாம் அவர்களை எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது, தவிர்க்க கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். படிங்க, அது என்ன சொல்றாரு பாருங்க. இவர் பெரிய மந்திரி, ஊருக்கு திரும்பி போறாரு, தொழுது கொண்டுட்டு திரும்பி போறாரு. உட்கார்ந்து ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காரு. பிலிப்புட்ட சொல்றாரு, நீ போய் அவர்கிட்ட சேர்ந்துக்கோ. கருத்து உமக்கு தெரியுமா? நீங்க படிச்சுட்டு இருக்கிறது உமக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. வேண்டிக் கொண்டான். மந்திரி பிலிப்புவை நோக்கி, யாரை குறிச்சு இதை சொல்றாரு? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ என்று கேட்டுக்கொண்டான். பேச தொடங்கி அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் என்றான். அப்பொழுது அவன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். போதும். பாருங்க, ஒரு மந்திரி ஞானஸ்நானம் பெறுவதற்கு இந்த வசனத்தை அவர் புரிந்து கொள்ளாம இருக்கிற வரைக்கும் ஞானஸ்நானம் பெற முடியல. பாருங்க, அது புரிந்து கொண்ட உடனேயே ஞானஸ்நானம் பெறுறார். ஒரு கிரியை நடக்குது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்ளாத வரைக்கும், நாம் அதை அறியாமல் இருக்கிற காலம் வரைக்கும், அந்த வார்த்தையை நாம் எத்தனை தடவை வாசிச்சிருப்போம், ஜபங்கள்ல சொல்லி இருப்போம், ஆனாலும் அது நமக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அது நமக்கு கொண்டு வராது. அதை நாம் விளங்கி கொண்டால் மாத்திரமே, அதை சரியான விதத்துல நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, உலகத்துல இன்றைக்கு நிறைய இந்த இன்சூரன்ஸ்கள் எல்லாம் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இன்சூரன்ஸை வச்சிருக்குது, மத்திய அரசாங்கம் ஒரு இன்சூரன்ஸை வச்சிருக்குது. இதை பாருங்க, எத்தனை பேருக்கு இது தெரியும்? என்னென்ன நோய்களுக்கு பாருங்க, அதை விளங்கி கொள்ளாத வரைக்கும், அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ்னால எனக்கு எந்த பயனும் ஏற்படாது. அதை நான் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறேனோ, அதை எப்பொழுது நான் அறிந்து கொள்ளுகிறேனோ, அப்போதுதான் அது எனக்கு நன்மையை கொண்டு வரும். அதில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியும். அப்படி போலவே
இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன செய்யறாருன்னா, ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்றார். பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அந்த அந்த வசனம் பாருங்க, 25வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் என்ன செய்யறேன்? ஊழியம் செய்கிறேன். என்னங்க பாவ பிரமாணம்? இது என்னன்னு தெரியணும்ல. அநேக நேரங்களிலே பிரமாணம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னு தெரியும்? ஒரு சட்டம், ஒரு அதிகாரம், ஒரு பவர். பாருங்க, இவர் ஒரு பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யறாரு. இன்றைக்கு நம்முடைய நிலை அநேக நேரங்கள் இப்படி இருக்கு. அவர் சொல்ற, நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததை செய்யறேன். எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்துல இருக்கு. ஆராதனைக்கு போகணுங்கிற விருப்பம் என்னிடத்துக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு என்ன செய்ய முடியல, போக முடிய மாட்டேங்க. நான் வேற எங்கேயோ போறேன். அல்லது நான் ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு. ஆமா, நான் இனி ஆண்டவருக்கு நான் இனி ஒழுங்கா வேதம் வாசிக்கணும், ஆமா பைபிள் படிக்காம இருக்கிறது எவ்வளவு தவறு என்று விரும்புகிறேன். ஆனா பைபிள் படிக்க மாட்டேன். ஜெபிக்கணும், இனி நான் காலையில டெய்லி கரெக்டா பிரதர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு, அவர் 5 மணிக்கு ஏந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நானும் ஏந்திரிச்சு ஒரு நாள் என்ன செய்யணும், நானும் 5 மணிக்கு ஏந்திரிக்கிறேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றேன். அது நல்லதுன்னு ஒத்துக்கிறேன், நான் அப்படி செய்யணும்னு விரும்புறேன். ஆனா என்ன இல்ல, விரும்பாததை செய்யறேன். நல்லா தூங்குறேன், தூங்கிட்டு வருத்தப்படுறேன், ஐயோ அவ்வளவு தூங்கிட்டேனே. பாருங்க, அதுக்கு பவுல் என்ன சொல்றாரு, இது ஏன் இப்படி நடக்குது? நான் விரும்பாததை ஏன் செய்கிறேன்? நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததை ஏன் செய்கிறேன்? பாருங்க, இந்த பண விஷயங்கள்ல நிறைய நேரங்கள்ல நாம் சீக்கிரமா என்ன செய்யறோம், அதுல தவறுகிறோம் சீக்கிரம் எளிதா. ஏன்னா அது ஒரு பயங்கர, ஆண்டவரே சொல்றாரு, ஒருவன் பணத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டும் கிட்டத்தட்ட என்னவாதான் இருக்கு, ஈக்குவல் பொசிஷன்ல கொண்டு வர்றாரு. தேவனுடைய ஆளுகையை போல பணமும் என்ன செய்யுது, ஒரு மனிதனை ஆளக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நம்முடைய கரத்தை எப்படி ஒரு மனிதன் மேல போடுறாரோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட, தேவனுடைய வல்லமை வேற, புரிந்துக்கிறதுக்காக சொல்றேன், பணமும் கூட ஒரு மனிதன் மேல் தன்னுடைய கையை போடுகிறது, அவர் அமுத்திருது அவனை நிறைய நேரங்களிலே. ஏன்? ஆனா எனக்கு தெரியும் இது தவறு என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால ஏன் செய்ய முடியல? நான் விரும்புறேன் இப்படிதான் இருக்கணும். இனிமே காசு வந்துச்சுன்னு சொன்னா சரி, ஆண்டவருக்குன்னு ஒரு ஒதுக்கி வச்சிடணும், அல்லது ஏழைகளுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிடணும். எடுத்து வச்சுட்டேன், பிறகு கஷ்டம் வரும்போது அதை எடுத்து என்ன செஞ்சுறேன், பாக்கெட்ல வச்சுக்கிறேன். ஆனா அது எனக்கு தவறு என்று தெரிகிறது. நான் இதை சொல்றதுனால உடனே பிரதர் இப்படி நினைக்க அப்படி நினைக்க அப்படி இல்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இது நாம் எளிதாக நடக்கிற காரியங்கள். நாம் நிறைய நேரங்களில் கர்த்தருக்கென்று எடுத்து வைப்போம், அது நமக்கு நம்மளை அறியாமலேயே நடக்கும். ஆனா அது தேவைப்படும் போது மறுபடியும் என்ன செய்வோம், செலவு பண்ணுவோம். இது இங்க என்ன சொல்றோம் பாருங்க, இப்போ நமக்கு என்ன, நாம் விரும்பாததை செய்யறேன். ஏன் ஏன் நான் விரும்பாததை செய்யறேன்? பாருங்க, இந்த இந்த வசனத்துல 23ஆம் வசனம் பாருங்க, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அது பாவ பிரமாணம் அப்படின்னா என்ன?
இதை நாம் விளங்கிக்கிட்டோம்னா அது நம்மளை சிறையாக்குறதுக்கு நாம எப்போதும் என்ன செய்ய மாட்டோம், விடவே மாட்டோம். நாம் எளிதாக நாம் வெற்றி பெறுவோம். எப்படி நாம் இதை சிறையாக்குகிறது? அந்த பாவ பிரமாணம் என்றால் என்ன பாருங்க. எனக்கு சுகர் வியாதி, இனிப்பு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இனிப்பு சாப்பிட்டா என்ன ஆகும், நான் செத்து போயிடுவேன்னு சொல்றேன் வைங்க. அப்படிதான், இனிப்பு சாப்பிட்டா சுகர் அதிகமாகும், ஒரு மனிதனை என்ன செய்யும், கொல்லுவிடும். இது எனக்கு நல்லா தெரியும். நான் வீட்டில் என்ன செய்யறேன், வருமா இனிமே எனக்கு டீல எல்லாம் இனிப்பு போடாத, சரியா, இனி எனக்கு எதுவுமே இனிப்பு தரக்கூடாது, சரியா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என் பிள்ளைங்களுக்குன்னு லட்டு வாங்கி வச்சிருக்காங்க அல்லது கேக் வாங்கி வச்சிருக்காங்க. நான் என்ன செய்யறேன், பார்த்துட்டு ஐயோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு போறேன்னா மெதுவா மனைவிக்கு தெரியாம அதை ஒன்ன எடுத்து என்ன செய்யறேன், வாயில போடுறேன். ஏன், இதே சேம் தான், இதே பிரச்சனை தான். நான் விரும்பாததை நான் செய்யறேன், எனக்கு தெரியும் இது எனக்கு மரணத்தை கொண்டு வரும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், பாவத்துக்கு நான் என்னை அடிமையாக்கினால், பாவத்துக்கு என்னை விற்று போட்டால் அது எனக்கு மரணத்தை கொண்டு வரும். அது எனக்கு வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அது ஆசீர்வாத குறைவை கொண்டு வரும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன், நினைக்கிறேன். ஆனா திரும்ப ஏன் செய்யறேன் சொல்லுங்க? நான் ஏன் இனிப்படுத்தி சாப்பிட்டேன்? தெரியும் தானே, நான் விரும்புறேன் தானே, எல்லாத்தையும் சொல்றேன் தானே. போற இடம் இல்லாம சொல்ல, எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு, சுகர் இல்லாம கொஞ்சம் டீ கொடுங்க அப்படின்னு சொல்றேன். டீ கடைக்கு போனா வித்தவுட் சுகர் டீ ஒண்ணு தாங்கன்னு சொல்றேன். அங்க போய் வித்தவுட்னு சொல்றேன், சொல்ற இடமா எல்லாம் சொல்றேன் எனக்கு வேண்டாங்க, நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் சுகர் இருக்குங்க, மாத்திரையும் போட்டுக்கிறேன் சுகர் வரக்கூடாது. ஆனா வீட்டுல இனிப்பு இருந்தா எடுத்து வாயில போட்டுக்கிறேன். ஏன் தமிழ், ஏன் இது உடம்பு கொஞ்சம் வெயிட் போடுதுன்னு எனக்கு தெரியுது, சாப்பாடை கொஞ்சம் அல்லது ஏதோ பிரச்சனை இருக்கு, அப்ப அதுக்கு நம்ம ஏதோ பண்ணணும்னு தெரியுது. ஆனாலும் என்ன செய்யறேன் நான், அதுபடி செய்யறது இல்லை. ஏன் சுகர் ஏன் சாப்பிடுறேன்? என் மனதுக்குள்ள சுகர் மேல இனிப்பு மேல ஒரு பிரியம் இருக்கு. இனிப்பு மேல எனக்கு ஒரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எனக்கு தீமை வருதுங்கிறது தெரியும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஆனா அது எனக்குள்ள அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அது இந்த பிரமாணம், இந்த பாவ பிரமாணம் என்ன யாரும் தெரியாம எடுத்து வாயில போட வைக்குது. எனக்கு தெரியாம இல்ல, நான் விரும்பாம இல்ல, நான் விரும்புறேன் தான். ஐயோ இது செய்யக்கூடாது, இது என்ன நாளைக்கு எனக்கு விரல எடுக்க வச்சிரும், காலை எடுக்க வச்சிரும், எனக்கு மைல்டா எனக்கு வலியே தெரியாம ஹார்ட் அட்டாக்கா கொண்டு வந்துடும், எல்லாம் தான் தெரியுது. ஆனாலும் எல்லாவற்றையும் மீறி எல்லா இடத்தையும் பேசுறேன், சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு எல்லாம் பேசுறேன். ஆனாலும் தெரியாம என்ன செய்யறேன், வாயில போடுறேன். ஏன், எனக்குள்ள அது இருக்கு பாருங்க. இப்படித்தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு செயலும் அது எனக்குள்ளே இருக்கு. அதை நான் இன்னும் தூக்கி போடல. எத்தனையோ விஷயத்தை நான் தூக்கி போட்டிருக்கிறேன், அது எனக்குள்ள வரல. இன்றைக்கு நீங்களும் நானும் உங்களிடத்துல ஒரு சிகரெட்டை ஒருத்தர் வாங்கி கொடுத்தா நம்ம வாங்கி பிடிப்போமா? பிடிக்க மாட்டோம்ல. ஏன், அந்த கர்மத்தை யாரையா தொடர்றது? ஐயோ அது எனக்கு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு நுரையீரல் பாதிக்கப்படும், அப்படியா? இல்ல, அந்த அசுத்தத்தை நான் தூக்கி போட்டேன், அந்த அழுக்கை நான் தூக்கி போட்டேன். இது எனக்கு இப்ப அது மேல விருப்பமே இல்லை. ஒரு காலத்துல நான் கடைசி துண்டு வரைக்கும் விடாம இழுத்தேன். இப்போ அது ஒரு பாக்கெட்டே கீழே கிடந்தாலும், நான் ஒரு தடவை எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட்டே கிடைச்சது பாருங்க ரோட்ல,
யாரோ போட்டு அப்படியே ஒரு பண்டலே போட்டு போயிட்டாங்க. எனக்கு எடுத்தேன் அந்த பண்டலை தூக்கி பார்க்குறேன், சிகரெட் பாக்கெட்டு. சரி ஏதோ பாவம் கடையில் கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சேன். பிறகு யோசிச்சேன், ஐயா இது தீமையான விஷயம். என்ன பண்ண, எல்லா சிகரெட்டையும் ஒவ்வொரு பாக்கெட்டா எடுத்து ரோட்ல போட்டு மிதிச்சு என்ன செஞ்சேன், கசக்கி விட்டோம் பாருங்க. பாருங்க, ஒரு காலத்துல அது எனக்குள்ள இருந்துச்சு. இப்படி நாம் நம்மிடத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமா வேறொரு பிரமாணம் இருக்க காண்கிறேன் அப்படி நீங்க கண்டீங்கன்னா, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பிரமாணம் இருக்குமே ஆனால் அதை இன்று இப்பொழுது தூக்கி வெளியில போடாத வரைக்கும் அதுல இருந்து நான், இவர் சொல்ற மாதிரி, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலையாக்க கூடும்? யாரும் விடுதலையாக்க முடியாது. யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? யாரும் விடுதலையாக்க முடியாது. மகனே மகளே, உன்னிடத்தில் இருக்கிற அந்த அசுத்தத்தை தூக்கி போடு, தூக்கி எரி. முதல்ல எரிய கற்றுக்கோ. கற்றுக்கொண்டால் அதிலிருந்து விடுதலை உண்டு. அது இல்லாத வரைக்கும், அது உனக்குள்ள இருக்கிற அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அது அதன் மீறவே முடியாது. அது நம்மை அடிமைப்படுத்தும். அது அந்த பிரமாணம் என்னை மேற்கொள்ளும். என்னை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு அதை நான் இன்றே தூக்கி வீசினா மட்டும்தான், அது என் இருதயத்திலிருந்து தூக்கி வீசினா மட்டும்தான் அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமே தவிர, என்னதான் போராடினாலும். ஒரு ஒரு சன்னியாசி இருந்தாராமா, அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் சொல்லுவார். அவருக்கு பாருங்க ஒரு இந்த பெண்கள் மேல ஒரு இச்சையாமா, அதனால அவர் தவம் இருக்க ஆரம்பிச்சாராமா. தவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒத்த காலிலே நிக்கணும். இப்படியே எப்ப இது போகுதோ அப்பதான் என்ன செய்யணும், இந்த இச்சை எப்ப கண்ணை விட்டு போகுதோ அப்பதான் இவர் சன்னியாசியா உட்காரணும். இப்ப காவி கொடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. இவர் ரொம்ப வருஷமா, 19 வருஷமா நிக்கிறாரு. ஆமா, இன்னும் போகல. இப்ப போய் என்ன ஆகி போச்சுன்னா, காலெல்லாம் வீங்கி போச்சு. இப்ப நிக்கவும் கஷ்டம். ஒரு கையில தங்க விட்டு கையையும் பிடிச்சுக்கிட்டு இப்படி சிரமப்பட்டு நிக்கிறாரு. அப்புறம் இப்படி நிக்கிறாரு. அப்புறம் இப்படி இன்னும் என்ன செஞ்ச பாடு இல்ல, போன பாடு இல்ல. ஆனா முயற்சி செஞ்சு கொண்டேதான் இருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்படி நிறைய காரியங்கள் இது தவறு என்று தெரிந்தும், இது நம்முடைய இருதயத்திலே அந்த பிரமாணம் இருக்கிறபடினாலே, இது யாரோ ஒருவருக்கான காரியம் இல்லை. ஒருவேளை நம்மை நாம் நிதானித்து பார்த்தால் எனக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நான் பார்க்க முடியும். அதை நாம் தூக்கி வெளியே வீச வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்க பாருங்க, அதனாலதான் அவர் சொல்றாரு அங்க 8ஆம் அதிகாரத்துல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் விஷயத்துல பாருங்க, அதை என்ன சொல்றாரு பாருங்க. அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை சரி பாருங்க, இதை எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுன்னு. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுன்னா என்னங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுன்னா என்ன தெரியலையா? அடிச்சு கொல்லணுங்க. பாவத்தை என்ன செய்யணுமாமா? அடிச்சு கொல்லணும். அதுதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. இயேசு அப்படித்தானே தீர்த்தாங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்களா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அங்கே பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அங்க அதுக்கு முந்தின வசனம், தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார். என்ன செஞ்சாராமா? அப்ப நாம் பெற்றிருக்கிற அந்த சாயல் என்னங்க? இந்த சாயல் என்னது? பாவம். இதுதாங்க பாவம். இந்த மாமிசம்தான் பாவம். இதைத்தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும். நாம் எத்தனை பேர் இதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறோம் பாருங்க. நம்மிடத்திலே உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காமிக்கிற பாருங்க. கோபம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாம்சத்துல இருக்கிறதுனாலதான் கோபம் இருக்கு. இந்த மாம்சம் இல்லைன்னா கோபம் இல்லை.
பாருங்க, பண ஆசை இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் இருக்கு. இது இல்லைன்னா இல்ல. பாருங்க, பொறாமை இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஒவ்வொன்றையும் பாருங்களேன், வாய் ரொம்ப பேசுறோம் பாருங்க சில நேரம் எல்லாம். இந்த குழாய் அடியில போனா நிறைய பேரை பார்க்கலாம் நாக்கு நீளங்களை. அதை விட என்ன, ஏன் அங்க போறோம், தேவனுடைய பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ள பாருங்களேன் எப்படி பேசுறோம். சில நேரம் மனைவி அமைதியா இருக்காங்க, கணவன் பேசிக்கிட்டே இருக்காரு, என்னென்னமோ பேசுறாரு. சில நேரம் கணவன் அமைதியா இருக்காரு, மனைவி பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. நான் என்ன செய்ய முடியல, அந்த பேச்சை குறைக்க முடியல. பாருங்க, குறை சொல்றதுல ஸ்திரீகள் ரொம்ப நல்லவர்கள். கணவன் மாற தொட்டத்துக்கு பிடிச்சதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க, தக்காளி பார்த்து வாங்க தெரியாது சொல்லுவோமா இல்லையா, என்னத்தை வாங்கிட்டு வந்தீங்க, சும்மா புரிந்துக்கிறது சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்தல, நீங்க தப்பா விளங்கி கூட இதை விளங்கிக்கிறதுக்காக அந்த கோபம் அந்த பேச்சு வார்த்தைகள் விளங்கிக்கிறதுக்காக சொல்ல. இப்படி நம் அன்றாடம் பாருங்க, வேலை செய்யறவங்க முதலாளியை திட்டுவாங்க அல்லது மேல் அதிகாரியை திட்டுவாங்க, இவன்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இங்க நான் முன்னாடி வேலை செஞ்ச ஒரு ஓனர் இருந்தார், அவர் சொல்லுவாரு, எங்கள்கிட்ட எல்லாம் ஆலோசனை சொல்லுவார், டேய் உனக்கு கீழே ஒருத்தன் வேலை செய்யறான்னா அவன் அண்ணன் வராருன்னு சொல்லக்கூடாதுடா, அவன் வந்தா நாய் மாதிரி கத்துவான்டா, நாய் வருதுன்னு சொல்லணும், அப்படி சொன்னாதான் அவனுக்கு கீழ்ப்படிவான் தெரியுமா அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, நாம சில நேரங்கள் இப்படி சொல்லி இருக்கிறோம். நாம் எப்படி என்பதை இந்த மாமிசம் இதுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய இப்படி செய்ய வைக்குது. பார்வை, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு பாரு, நம்முடைய பார்வை ரொம்ப ஆண்டவர் சொல்லும்போது, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கு. உன் கண் இருள் அடைஞ்சு போச்சுன்னா அந்த சரீரத்தோட இருள் எவ்வளவு அதிகம்னு பார்த்துக்கோ. இன்னைக்கு நம்முடைய கண் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறது, இச்சை, இது நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். தேவன் நல்லவர். நாம் இந்த பாவ பிரமாணத்தை, இது இன்னும் விளக்க நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இன்னும் 1 மணி நேரம் போயிடும் போல. ஆகினால நாம் இந்த பிரமாணத்தை தூக்கி வீசாத வரையிலும், அந்த பிரமாணம் எனக்குள்ளே இருக்குமையானால் அது என்னை அடிமைப்படுத்தி கொண்டு, நான் விரும்புவேன் இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா செய்வேன். எனக்கு தெரியும் இது செய்யறது பாவம் என்பது, ஆனா அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். காரணம், அந்த பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஆசை, அந்த பாவ பிரமாணம் எனக்குள்ள குடியிருக்கிறதுனால, அதை நான் தூக்கி வீச ஆயத்தம் இல்லாதபடியினால அது என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீளுவது ரொம்ப கடினம். நான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய, யார் என்னை விடுதலையாக்குவார், நான் நிர்பந்தமான மனுஷன், ஐயோ இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார், விடுதலையாக்க தேவன் இருக்கிறார். நீங்க தூக்கி வீசுங்க, அடுத்த நிமிடம் அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களோடு கூட இருந்து மறுபடி அந்த பாவ பிரமாணம் உங்களுக்குள்ளே நுழையாதபடி தேவன் நம்மை காப்பாராக. ஆமீன். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. பாவ பிரமாணம், எந்த ஒரு பாவ பிரமாணமா இருந்தாலும் ஆண்டவரே, அது எங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அது தூக்கி எறியப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறேன், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, தொடர்ந்து கேட்ட வசனத்தின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், மேல் நாம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் காரணம்